யூடியூப்காக தேடி 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 கண்டுபிடிச்சி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இன்னொன்று என்னென்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூடியூப்பில் நிறைய பேர்கிட்ட பார்த்தேன், நிறைய பேரோட ரிவ்யூ பார்த்தேன். அதில் இது பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. இது வந்து 2500 அதாவது ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டைப் சி வச்சுருக்கிற எல்லா மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது அன்பாக்சிங்லாம் பண்ண போல் இதோட டைரெக்டாக ஃபீல்டில் போயிட்டு இதோட வாய்ஸ் குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது, இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோ போட போகிறேன். இப்போ வந்து இந்த மைக் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மைக் நம்ம இப்போ வந்து நம்ம இந்த என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ வந்து இந்த மைக் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோன்னா, பின்னாடி ரேடியோ ஓடிட்டுருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது. அந்த சவுண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம வாங்கின இந்த கிரினரோ வயர்லெஸ் மைக் வந்து எவ்வளோ நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ண போதுக்கு நமக்கான ஒரு கெஸ்ஸிங் வரும். எந்த சத்தமான இடத்துலலாம் இது யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி 3 நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இருக்குது. அந்த 3 ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இது மூணுலேயும் நம்ம எப்படி கேட்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஃபோனோட மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இது போட்டதுக்கப்புறம் இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? இது வந்து ஐஃபோனோட ஜாக்கு, இது வந்து கிரீனரோ மைக் இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். ஓகேவா? இது ஐஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா, இது போட்டதுக்கப்புறம் சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் 2 இருக்குது. நான் 1 எடுத்துக்கிறேன். 1 எடுத்து காலரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஐஃபோனில் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது கனெக்ட் ஆனதும் க்ரீன் கலர் லைட் கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் லைட் எரியுதுங்களா, இது ஓகேவா? இந்த மாதிரி பிளிங்க் ஆகாமல் எரிஞ்சிட்டே இருந்தால் தான் இது கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோட். இங்கே 3 டாட் இருக்குது பாருங்கள். இதில் அது வந்து இப்போ ஓகேவா? ஓகே, இது வந்து ஒரு பிளிங்க் ஆகிடுச்சு. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் 1 மோடில் ஆனில் இருக்குது. இப்போ இதோட வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இதோட வாய்ஸ் கிளியரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறேன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஃபீட் நான் வந்திருப்பேன். இதுக்கும் தாண்டி போகலான்னு நினைக்கிறேன். எவ்வளோ 10 மீட்டர் 15 மீட்டர் ஏதோ கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கேன். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு 2ல் ஆன் பண்ணுறேன். ஓகேவா? 2 டைம் பிளிங்க் ஆகும். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் 2ல் இருக்குது. இப்போ இதோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தெரியல, நான் வீடியோ பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, உங்களுக்கு இந்த மைக் இப்போ வந்து பிடிச்சிருந்தா தாராளமாக இந்த மைக் வாங்கலாம். ஆக்சுவலாக நான் இது ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதுதான் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இது அப்படியே ஒரு வீடியோவாக பண்ணி போட்டால் பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் 3 1 2 3 ஓகே. இப்போ வந்து 3 ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இது வந்து என்னோட காலரில் மாட்டிக்கிறேன். இன்னும் கூட நான் லாங்காக போகிறேன். கேட்குதா என்னமே எனக்கு தெரியல. அப்படி கேட்கலன்னா இதில் வந்து பிளிங்காக எரிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு இதை கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தூரம் இருக்கேன், இன்னும் கேட்டுட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கட் ஆகலை மைக். இன்னும் கிட்டத்தட்ட 50 அடி, கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 60 அடி நான் வந்திருப்பேன். இங்கே இருந்த வரப்பெண்டிலேருந்து இந்த வரப்பெண்டு வரைக்கும் நான் வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? நல்லா கேட்குதுங்களா எனக்கு தெரியல. பின்னாடி இருக்கிற அந்த ரேடியோவோட சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல. அம்மன் பாட்டு ஓடிட்டு இருக்கு. அது உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல. நான் வீடியோ பார்த்துட்டு நான் பின்னாடி வேணால் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் கூட நான் கிட்டத்தட்ட இது ஒரு 5 நாள் வந்து யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தாராளமாக இதை வந்து நம்பி வாங்கலாம். ஓகேங்களா? நான் வாங்கும்போது 2299 ரூபா இருந்தது. இப்போ வந்து 2800 ரூபாய் நம்ம ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா விளாகிங்க்கு, ஒரு லோ பட்ஜெட்டில் விளாகிங்க்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து இந்த கிரீனரோ வயர்லெஸ் மைக் தான். இதில் வந்து 2 மாடல் இருக்குது. நான் வாங்கியிருக்குது வந்து ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். இதுலேயே இன்னொரு மாடல் இருக்குது 3 in 1. இது வந்து 2 in 1. இதுலேயே வந்து 3 in 1 இருக்குது. நான் அதை ஷோ பண்ணுறேன். 3 in 1 அது வந்து கேமராக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஐஃபோனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணலாமே எனக்கு தெரியல, அதோட அடாப்டர் இருக்கா என்னன்ட்டு. ஆனால் பக்கா ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் 100% பக்காவாக செட் ஆகுது. நான் ஏன் அதுக்கு அது போல அப்படின்னா,
அதோட ரிவ்யூவெல்லாம் எனக்கு அவ்வளோ கொஞ்சம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய அலசி ஆராய்ச்சி தான் நான் இதெல்லாம் வாங்கினேன். அலசி ஆராய்ச்சி வாங்கும்போது எனக்கு இதோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இது வாங்கினேன். அதோட ரிவ்யூவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து 4.54 ஸ்டாருக்கு மேலே இருக்குது. அது வந்து 3.9 அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நான் அதை வாங்கலை. ஃப்ரெண்டு வாங்கியிருக்காப்புல, அதுவும் எப்படி இருக்குன்ட்டு அதோட ரிவ்யூவும் நான் போடுறேன் முடிஞ்சா. இது வந்து நம்பி வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக 2500 ரூபாய்க்கு கண்ணை மூடிட்டு வாங்குற ஒரு பொருள்னா இது வந்து இந்த வயர்லெஸ் மைக்கை வாங்கலாம். ஓகேங்களா? எனக்கு பேச வாய் கொஞ்சம் கொலான்னு இருக்கும். எனக்கு பேச வரும். ஆனால் எனக்கு இது போக போக தான் வரும். அதை பழகிட்டுனா கொஞ்சம் நல்லா பேசுவேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது, இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.